நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் கன்னி ராசி பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. அமுக்கலமான ஒரு வாரங்க. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார் 4 நாட்கள் குரு பகவானோடு இணைஞ்சு. அப்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ஒரு சந்தோஷமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. ஆனால் 2ல் கேது இருந்து சனி பார்க்குறது ஒரு மைனஸுங்க. இப்போ என்னதான் பொருளாதாரம் சுபிட்சமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசினா தான் இந்த வாரம் கொஞ்சம் செல்லும், சிறப்பாக செல்லும். இல்லைன்னா அதில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகி பிரச்சனை வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்கள், என்ன 7ஆம் இடம் குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அன்னொன்று இருக்கும். ஆனால் 2ல் குடும்பஸ்தானத்தை கேது இருந்து சனி பார்ப்பது என்பது குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களால் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் அனுசரித்து போங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது, செவ்வாயும் பார்க்குறார். அப்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. மற்றபடி நீங்கள் அதாவது இடம் விற்பது வாங்குவது அல்லது அஃபிஷியலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ அதுக்கான ஒரு காலகட்டம். அது உங்களுக்கு நன்மையை தரும். 5ஆம் இடத்து, அதாவது 4ஆம் இடத்து அதிபதி குரு 7ல் இருக்கிறார். அப்போது கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 6ஆம் இடத்தில் 2க்குடையவன் 3 நாள் இருக்கார். செலவினங்கள் அந்த 3 நாள் ஓரளவுக்கு வரவு செலவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். 6ஆம் இடம் என்பது கடன் ரோகம் எதிரி ஸ்தானம். அது கடனை கொடுக்கலாம். கடன் ஏதாவது பைசல் இருந்தால் பைசல் பண்ணலாம். ரோகம் ஏதாவது தேக ஆரோக்கியம் பிரச்சனையாக இருந்து அதுக்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் 4 நாட்கள் உச்சநிலையில் இருப்பது என்பது, குருவோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, எல்லா செலவுலாம் போக உங்களுக்கு சேமிப்பில் தங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்.
8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். மேஷ ராகு மேடான ராகு தான், இருந்தாலும் வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் இங்கே உள்நாட்டில் இருக்கும் பொழுது, வேலை பார்க்கும் பொழுது, தொழில் பண்ணும் பொழுது கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள், பேசுங்கள். ஏதாவது பிரச்சனைகள், அசிங்கம், அவமானங்கள், அவப்பெயர் ஏதாவது ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. தொழில் சிறந்து விளங்கும். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். அனைவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பாருங்கள், 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் 12 பார்க்குறார். அப்போது தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். ஒரு அற்புதத்திலும் அற்புதம். என்ன, குடும்பத்தில் 2ஆம் இடம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, நிறைவான ஒரு வாரமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.